வணக்கம் நேயர்களே. இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்று சனிக்கிழமை. சனி பகவானால் பிடிபடாதவர்கள் யாரும் இல்லை. தேவர்கள் முதல் மும்மூர்த்திகளையும் கூட அவர் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன. அப்படிப்பட்ட சனி பகவானால் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் மட்டும் பிடிக்க முடியவில்லை. அதனால்தான் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுவதன் மூலம் சனியின் பிடியில் இருந்து விடுபடலாம் என்கிறார்கள். ஆஞ்சநேயர் எப்படி சனியை சமாளித்தார் என்று 3 கதைகளை பார்ப்போம். முதல் கதை. அனுமன் தன் கல்வியை கற்று முடித்த பிறகு தனது குருவான சூரிய பகவானிடம் குருதட்சணையாக அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சூரிய பகவான் குருதட்சணை எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டார். ஆனால் அனுமன் வற்புறுத்தவே பின்னர் சூரிய பகவான் தன் மகனான சனி தேவனின் கர்வத்தை அழிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அனுமன் சனி லோகத்திற்கு சென்று சனி தேவனை பார்த்து அவரது வழிகளை திருத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் சனி தேவனோ கோபம் கொண்டு இறைவன் அனுமனின் தோளின் மீது தாவி ஏறி தனது முழு பலத்தையும் கொண்டு அனுமனை தாக்க முயற்சித்தார். அனுமன் தனது உருவத்தை மிகப்பெரியதாக அதிகரித்துக் கொள்ளத் தொடங்கினார். அவர் மிகப்பெரிய உருவமாக ஆன பிறகு தோளில் இருந்த சனி பகவான் மேற்கூரையில் இடித்துக் கொண்டு நசுங்கினார். அது அவருக்கு அளவில்லாத வலியை ஏற்படுத்தியது. யாராலும் தப்பிக்க முடியாததாக கருதப்பட்ட சனி தேவனின் கர்வம் உடைந்தது. அவர் இறைவன் அனுமனிடம் மன்னிப்பு கோரி தனது சக்திகளால் அனுமனின் பக்தர்களை ஒருபோதும் பாதிப்பதில்லை என்ற வரத்தை அளித்தார். இரண்டாம் கதை. ஸ்ரீராமனின் பெரிய பக்தனான அனுமனை 7.5 சனி பிடித்த போது என்ன செய்தார்? நாம் ஏன் 7.5 சனி காலத்தில் அனுமனை வணங்க வேண்டும்? சனி பகவானையே ஸ்ரீராமர் பணியை செய்ய வைத்த ஆஞ்சநேயரின் பெருமையை இங்கு விரிவாக பார்ப்போம். திரேதாயுகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்தவர்தான் ஸ்ரீராமன். அவருக்கு உதவி செய்யும் பொருட்டு வாயு பகவானுக்கும் கந்தர்வ பெண்ணுக்கும் மகனாக சிவபெருமான் அவதரித்த புதல்வன்தான் அனுமன் என பெயர் பெற்றார். ராமனின் பணியில் அனுமன் ராவணனை அழித்து சீதா தேவியை மீட்க இலங்கைக்கு கடலில் பாலம் அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த பணியை அனுமன், சுக்ரீவன், அங்கதன் உள்ளிட்ட வானர படைகள் ஈடுபட்டிருந்தனர். வானர வீரர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சக்திக்கு முடிந்த அளவு மரக்கட்டைகளையும் பாறைகளையும் எடுத்து வந்து பாலம் அமைக்கும் இடத்தில் போட்டுக் கொண்டிருந்தனர். ஸ்ரீராம லட்சுமணரோ பாலம் அமைக்கும் நோக்கில் வருவோருக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்தனர். அனுமன் எல்லா பாறைகள் மற்றும் மரக்கட்டைகள் மீது ஸ்ரீராம ஜெயம் என எழுதி பாலம் அமைக்க கடலில் எரிந்து கொண்டிருந்தார். சனியின் விண்ணப்பம். அப்போது அனுமனுக்கு 7.5 சனி பிடிக்க வேண்டிய காலம். அதனால் ஸ்ரீராம லட்சுமணன் முன் தோன்றிய சனீஸ்வரன், பிரபு, உங்கள் அடியேன் ஆஞ்சநேயருக்கு 7.5 சனி பிடிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவரை பிடித்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என வேண்டினார். அதற்கு ஸ்ரீராமன், எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம். அதேபோல உன் கடமையை நீ செய்யலாம். முடிந்தால் அனுமனை பிடித்துக்கொள் என்றார். அனுமனுக்கு பிடித்த 7.5 சனி. ராம லட்சுமணரிடம் விடை பெற்று அனுமனிடம் சென்ற சனீஸ்வரன், அனுமனை வணங்குகிறேன். தங்களை 7.5 சனி பிடிக்கும் காலம் நெருங்குகிறது. அதனால் உங்களை பிடித்துக் கொள்ள உங்கள் உடலில் ஏதாவது ஒரு இடத்தை கொடுங்கள் என கேட்டுள்ளார். அதற்கு அனுமனோ, சனீஸ்வரனே, நான் தற்போது சீதா தேவியை மீட்பதற்காக ராமனுக்கு உதவியாக பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளேன். இந்த பணிகள் முடிந்து சீதா தேவியை மீட்ட பிறகு நானே உங்களை தேடி வருகிறேன். அப்போது என் உடல் முழுவதையும் கூட நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம் என்றார். அஞ்சனை மைந்தனே, சிவபெருமானின் மறு உருவமே, தாங்கள் அறியாதது அல்ல. இதற்கும் ஒரு கால வரையறை உள்ளது. அதற்கு நீங்களோ நானோ யாராக இருந்தாலும் கட்டப்பட்டுத்தான் ஆகஸ்ட் வேண்டும். அதனால் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரம் உங்களுடைய உடலில் எந்த பாகத்தை நான் பிடிக்க வேண்டும் என சொல்லுங்கள் என்றார் சனீஸ்வரன். தலையில் உட்கார்ந்த சனி. சனி பகவானோ, நான் சரியான காலத்தில் ஒருவரை பிடித்து சரியான காலத்தில் விலகுபவன். காலதேவன் நிர்ணயித்த விதியை நானும் மீற முடியாது, நீயும் மீற முடியாது. அதனால் உன் உடலில் எந்த பாகத்தில் நான் பிடிக்கலாம் என்பதை கூறு என்றார். இதைக் கேட்ட அனுமன்,
சரி, நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன். எனது கைகள் தற்போது ராமருக்காக பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. அதனால் அங்கு இடம் தர முடியாது. பாதத்தில் இடம் கொடுத்தால் அது உங்களை அவமரியாதை செய்தது போலாகிவிடும். ஏன்சான் உடம்பிற்கு சிரமே பிரதானம். அதனால் எனது தலையில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்றார். அனுமன் அனுமதி அளித்ததால் அவரிடம் தலையில் ஏறி அமர்ந்து கொண்டார் சனீஸ்வரன். வலியால் துடித்த சனீஸ்வரன். அதுவரை சாதாரண பாறையை சுமந்து வந்த அனுமன் சனீஸ்வரன் தலை மீது அமர்ந்த பின் முன்பை விட மிகப்பெரிய பாறைகள் மீது ஜெய் ஸ்ரீராமன் என எழுதி தன் தலை மீது சுமந்து கடலில் வீசினார். இதுவரை அனுமன் சுமக்கும் பெரிய பாறைகளின் பாரம் அனுமன் சுமந்து கொண்டிருந்தார். ஆனால் தற்போது அனுமனின் தலையில் அமர்ந்திருந்த சனீஸ்வரன் சுமக்க வேண்டியதாக இருந்தது. இதனால் பாரத்தை தாங்க முடியாத சனீஸ்வரன் சிறிது நேரத்தில் அனுமனின் தலையிலிருந்து கீழே குதித்தார். வரம் தந்த சனி பகவான். இதைக் கண்ட ஆஞ்சநேயர், என்ன சனீஸ்வரரே, என்னை 7.5 ஆண்டுகள் பிடிக்கப் போவதாக சொல்லி இடம் கேட்டீர்கள். ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக இறங்கி விட்டீர்களே என்றார். அதற்கு சனீஸ்வரன், நீங்கள் கைலாயத்தில் சிவனாக இருக்கும் போது உங்களை பிடித்து வெற்றி கண்டேன். ஆனால் இப்போது உங்களை பிடிக்க முடியாமல் தோற்றுவிட்டேன் என்றார். அதற்கு ஆஞ்சநேயர், நீங்கள் தோல்வி அடையவில்லை. 7.5 ஆண்டுகள் என்னை பிடிக்க வந்த நீங்கள் 7.5 நாழிகைகள் என்னை பிடித்து உங்கள் பணியை சரியாக செய்துவிட்டீர்கள் என்றார். ஆஞ்சநேயரின் இனிய சொற்களால் மகிழ்ந்த சனீஸ்வரன், ஆஞ்சநேயா, உன்னை பிடிக்க வந்து உன் தலையில் அமர்ந்து உனக்கு பதில் செய்து பாலம் அமைப்பதற்கான பாறைகளை என் தலை மீது தாங்கியதால் நானும் உன்னால் புண்ணியம் அடைந்து விட்டேன். உனக்கு என்ன வேண்டும்? கேழு என்றார். யார் ஒருவர் பக்தி சிரத்தையோடு ராம நாமத்தை உச்சரிக்கவோ அல்லது மனதால் நினைக்கவோ செய்கிறார்களோ அவர்களை நீங்கள் பிடித்தாலும் துன்பம் தராமல் உங்களின் அருளை தர வேண்டும் என கேட்டார் ஆஞ்சநேயர். ராமநாமத்தை பக்தியுடன் உச்சரிப்பவருக்கு 7.5 சனி காலமாக இருந்தாலும் அவருக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து நீங்கள்தான் காத்து அருள வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். அன்று முதல் 7.5 சனி பிடித்தவர்கள் மிக சிறந்த பரிகாரமாக ஸ்ரீராமனையும் அனுமனையும் வழிபாடு செய்வது நன்மையை தரும் என்ற பரிகாரம் கூறப்படுகிறது. 3ஆம் கதை. அனுமனை சொல்லின் செல்வன் என சிறப்பித்து கூறுவார்கள். இவரை வணங்குவதன் மூலம் சிறந்த பேச்சாளராக ஆகஸ்ட் முடியும். ஜோதிடர்களும் புரோகிதர்களும் ஆசிரியர்களும் வழிபடுவதால் நாவன்மை மேலோங்கும். சனிக்கிழமை நாளில் அருகில் இருக்கும் ராமர் கோயில் அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் சகல நலன்களையும் பெறலாம். ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லுங்கள். ராம நாமம் ஒலிக்கும் இடங்களில் ஓடோடி வருவார் ஆஞ்சநேயர். ராமாவதாரம் முடிந்து கிருஷ்ணாவதாரம் நடக்கும் துவாபர யுகம். சஞ்சீவி மலையை கொண்டு வந்து அமரர்குலம் காத்த சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் ஸ்ரீராமபிரானின் திருநாமத்தை ஜபித்தவாறு வாழ்ந்து வந்தார். வாயுகுமாரனான ஆஞ்சநேயர் சிவபெருமானின் அம்சம் ஆவார். சூரிய குமாரனான சனியோ சிவபெருமானிடம் சனீஸ்வரன் என்று ஈஸ்வர பட்டத்தை பெற்றவர். ஆஞ்சநேயர் மார்கழி திங்கள் மதிமறைந்த நன்னாள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஜோதிட சாஸ்திரப்படி தனுராசியில் சூரியனும் சந்திரனும் இருக்கின்ற சுபவேளையில் ஆஞ்சநேயர் அவதாரம் பண்ணினார். ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவராதலால் சனி பகவான் 7.5 ஆண்டு காலம் அவரை பிடிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் சனி பகவான். ஆஞ்சநேயர் எதை பற்றியும் கவலைப்படாமல் ராமநாமத்தை ஜபிப்பதும் ஸ்ரீராமரை மலர் கொண்டு ஆராதிப்பதுமாக இருந்து வந்தார். ஆஞ்சநேயர் பூ பறிக்க மலர் வனம் புறப்படும் போது அவரை பிடிக்கலாம் என்று சனி பகவான் காத்துக் கொண்டிருந்தார். சனி பகவானின் எண்ணத்தை முன்னதாகவே தெரிந்து வைத்திருந்த அனுமன் சனி பகவானின் பிடியிலிருந்து தப்புவதற்கு உகந்த மார்க்கத்தை தெரிந்து வைத்திருந்தார். ஆஞ்சநேயர் திருமாளிகையின் மணிக்கதவை சற்று திறந்து தமது வாளை மட்டும் கொஞ்சம் வெளியே நீட்டினார். அவ்வளவுதான். ஆஞ்சநேயரை பிடிக்க வெளியே நின்று கொண்டிருந்த சனி பகவான் இதுதான் சமயம் என்று ஆஞ்சநேயர் வாளை கட்டியாக பிடித்துக் கொண்டார். சனி பகவானின் செயலை புரிந்து கொண்ட ஆஞ்சநேயர் முகம் மலர, சுவாமி, என்னை விட்டு விடுங்கள் என்றார். அதற்கு சனி பகவான், ஆஞ்சநேயா, அது எப்படி முடியும்? 7.5 ஆண்டு காலம் உன்னை நான் பிடித்து ஆட்டிப் படைக்க வேண்டும் என்பது நியதியல்லவா?
என்று கேட்டார். என் ராம ஜபத்துக்கும் பூஜைக்கும் உங்களால் ஊறு வரலாமா? ஈசுவர பட்டம் பெற்ற தேவரீர், ஈசுவர சுரூபமான இந்த எளியவனை விட்டு விலகுதல்தான் உசிதமானது, உத்தமமானது என்றார் ஆஞ்சநேயர். இல்லை ஆஞ்சநேயா, இது என்னால் முடியாது. நான் அந்த ஈசுவரனையே பிடித்துள்ளேன். பூவுலகில் வாசம் என்று வந்துவிட்டால் கிரகங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இது ஜோதிடத்தின் தீர்ப்பு. எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் ஸ்ரீராமச்சந்திர பிரபுதான் முக்கியம். இதில் எவ்வித மாற்றமும் இல்லை. தங்கள் பிடியிலிருந்து எப்படி தப்புவது என்பது எனக்கு தெரியும். ஆஞ்சநேயர் ஆணித்தரமாக கூறினார். இவ்வாறு சனி பகவானிடம் தமது முடிவை திடமாகச் சொன்ன ஆஞ்சநேயர் ஆனந்தம் தாங்காமல் வாலை சுழற்றி சுழற்றி துள்ளி குதித்து ராமநாம சங்கீர்த்தனத்தை பாடிக்கொண்டு ஆடத் தொடங்கினார். ஆஞ்சநேயரின் வாலை பிடித்துக் கொண்டிருந்த சனி பகவான் வாலை பிடிக்கவும் முடியாமல் விடவும் முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தார். வாலின் நுனியில் அமர்ந்திருந்த சனி பகவான் மிகுந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அவர் ஆஞ்சநேயரிடம், வாயுகுமாரா, நீ எப்போது உனது பஜனையை நிறுத்தப் போகிறாய் என்று கேட்டார். ஸ்ரீராம நாம சங்கீர்த்தனத்தை நிறுத்துவதா? நன்றாக கேட்டீர்களே ஒரு கேள்வி. சிரித்துக் கொண்டே சொன்னார் ஆஞ்சநேயர். துள்ளிக் குதிக்கிறாயே, அதை எப்போது நிறுத்துவாய் என்று கேட்டேன். நீர் எம்மை எத்தனை ஆண்டுகள் பிடிப்பதாக உத்தேசம்? 7.5 ஆண்டுகள். அப்படியானால் நானும் 7.5 ஆண்டுகாலம் குதித்துக் கொண்டே இருப்பேன். ஆஞ்சநேயரின் முடிவு சனி பகவானுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. சனி பகவான் தமக்குள் ஓர் முடிவிற்கு வந்தார். இவரை விட்டுவிடுவோம். 7.5 ஆண்டுகள் நான் பிடிப்பேன் என்ற அச்சத்தில் ஆஞ்சநேயர் இருக்கிறார். இந்த பய உணர்வே நான் 7.5 ஆண்டுகாலம் அவரை பிடித்ததற்கு சமம் என்று எண்ணியவராய் ஆஞ்சநேயர் வாலை விட்டு கீழே இறங்கினார் சனி பகவான். ஆஞ்சநேயர் வாலை உள்ளே இழுத்துக் கொண்டு உள்ளிருந்தபடியே, கிருதகர்மா, உனக்கு எனது வந்தனங்கள். என் ராமர் உன் ஈசுவரனை பூஜித்தவர். நானோ அந்த ஈசனின் சுரூபம். நீயோ அந்த ஈசனால் சனி பகவான் என்ற பட்டத்தை பெற்றவன். அது மட்டுமல்ல, உன் தந்தையான சூரிய பகவான் என் குருதேவர். இப்படி நாம் இருவருமே அந்த ஈசுவரனின் அன்பிற்கு பாத்திரமானவர்கள் என்பதனை நீ உணர்வாய் என்றார். ஆஞ்சநேயர் வெளியே வந்து சனி பகவானை வணங்கினார். சனி பகவானும் ஆஞ்சநேயரை வணங்கி, ஆஞ்சநேயா, உன்னால் உன் பக்தர்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியொரு அற்புத திருவிளையாடலை அந்த ஈசனே நடத்தினார் போலும் என்றார். கிருதகர்மா, எம்மை துதிப்போர்களை நீ எந்த வகையிலும் துன்புறுத்தலாகது. அவர்களுக்கு நல்ல மேன்மைகளையும் சந்தோஷத்தையும் அளிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் ஆஞ்சநேயா என்றார் சனி பகவான். எல்லா சிவன் கோவில்களிலும் சனி பகவான் சன்னதி எதிரில் ஆஞ்சநேயர் சன்னதியை காணலாம். ஆஞ்சநேயரை வணங்கி வழிபட்டால் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார். தம்மால் அவர்களுக்கு எவ்வித கஷ்டமும் நேராமல் அருள் புரிவார். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி நடப்பவர்கள் அனுமனை வணங்கி வருவது பல சங்கடங்களை போக்கும். தீய சக்திகள், காத்து கருப்பு, செய்வினை, மனநோய், சகல தோஷ தடைகள் நீங்குவதற்காக பக்தர்கள் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்யலாம். வாஸ்து கோளாறு உள்ள வீட்டின் வாசல் படியில் அனுமன் படம் வைப்பதால் தோஷ கோளாறுகள் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை. சனியை அடக்கிய கோலத்தில் ஆஞ்சநேயர் உள்ள தலம். அனுமன் தலங்கள் பலவற்றில் சிறப்பான சில வடிவங்களில் காட்சி தந்தாலும் செங்கல்பட்டு ஸ்ரீகோதண்ட ராமர் கோயிலில் வித்தியாசமாக காட்சி தருகிறார். சில தலங்களில் நின்ற கோலத்தில் அஞ்சலி ஹஸ்தராக, அதாவது கூப்பிய கரங்களுடன் காட்சி தருகிறார். சில தலங்களில் சஞ்சீவி பர்வதத்தை தூக்கியபடி ஒரு கரத்தில் கதையை சுமந்தவாறு காட்சி தருகிறார். செங்கல்பட்டு ஸ்ரீராமர் கோயிலில் ஸ்ரீவீர ஆஞ்சநேயராக தனது காலின் கீழ் சனி கூப்பிய கரத்தினாய் அஞ்சலி செலுத்தியிருக்க அவன் மீதி ஏறி நின்றபடி காட்சி தருகிறார். இது மிகவும் சிறப்பான அமைப்பு என்கின்றனர். இந்த காட்சிக்கு ராமாயண காலத்தில் சனீஸ்வரர் அனுமனை பீடிப்பதற்காக வந்தார். அனுமனும் சனீஸ்வரரை தன் தலைமேல் ஏறி பிடித்துக் கொள்ளும்படி கூற சனீஸ்வரரும் அவ்வாறே செய்தார்.
ஆனால் அவருடைய தலையில் கற்களை சுமந்து கொண்டு செல்ல சனீஸ்வரருக்கு வலி அதிகரித்தது. இதனால் அனுமனை அமரும்படி கேட்டுக்கொண்டார். அனுமனும் பாலம் கட்டும் பணியை தவிர்த்து தனியே அமர்ந்திருந்தார். அது கண்ட வானரர்கள் ராம காரியத்தில் ஈடுபடும்படி அனுமனிடம் கேட்க, அனுமனும் தம் தலையில் இருந்த சனீஸ்வரரை காலில் பிடித்துக் கொள்ளும்படி கூறினார். அவ்வாறே கீழிறங்கி வந்த சனீஸ்வரரை அனுமன் தன் காலின் கீழ் போட்டுக் கொண்டார். அனுமனின் பலத்தை அறிந்த சனீஸ்வரர் தம்மை விட்டுவிடுமாறும், தாம் ராம காரியத்தில் ஈடுபட்டுள்ள அனுமனையும் அவர் தம் தொண்டரையும் பிடிக்க மாட்டோம் என்றும் கூறினார். அதன் பின்னர் அனுமன் அவரை விடுவித்தாராம். இத்தகைய காட்சியில் செங்கல்பட்டு ஸ்ரீகோதண்ட ராமர் சந்நிதியில் அனுமன் எழுந்தருளியுள்ளார். ஒருமுறை இங்கே கோயில் திருப்பணி நடைபெற்ற போது தனியாக இருந்த பழைய சந்நிதியில் அனுமனின் இந்த விக்கிரகம் கிடைத்ததாம். அப்போது ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவர் இந்த விக்கிரகத்தை பார்த்து அனுமனின் இத்தகைய சிறப்புகளை எடுத்துச் சொன்னாராம். அதன் பின்னர் அனுமனுக்கு இங்கே தனியாக சந்நிதி அமைந்தது. வீர அனுமனை திருமணமாகாதவர்கள் தங்கள் திருமணம் விரைவாக நடைபெறவும், வேலை கிடைக்கவும், நோய் நொடிகள் தீரவும் வேண்டிக் கொள்கின்றனர். தேங்காய், புதிய வஸ்திரம் ஆகியவற்றை சந்நிதியில் கட்டி வைக்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேறி அவற்றை இங்கே காணிக்கையாக்கி விடுகின்றனர். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றினால் நம் துன்பங்கள் சூரியனைக் கண்டு உருகும் வெண்ணெய் போல உருகிவிடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். துளசி மாலை சாற்றினால் பாவங்களில் இருந்து நிவர்த்தியும், வடை மாலை சாற்றினால் வழக்குகளில் வெற்றியும் கிட்டும் என்பது நம்பிக்கை. அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றினால் தடை நீங்கி கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். அவருக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதி மாலை சூட்டி போட்டால் அனைத்து செயல்களும் வெற்றியடையும் முடியும். சனிக்கிழமை அனுமன் மற்றும் சனி பகவான் உகந்த நாள் என்பதால் அன்று அவர்களுக்கு இந்த 5 பொருட்களை படைத்தால் அவர்களின் ஆசிர்வாதத்தை பெற முடியும். வெற்றிலையை ஆஞ்சநேயருக்கு படைத்து அர்ச்சனை செய்தால் அவரின் அருளை பெற முடியும். உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற இந்த வெற்றிலை அர்ச்சனையை உடனே செய்யுங்கள். இதன் மூலம் உங்கள் மீதுள்ள சனியின் கோபமும் தீரும் என்று சொல்லப்படுகிறது. ஜிலேபி, ஜோதிட சாஸ்திரப்படி அனுமனுக்கு ஜிலேபியை படைத்தால் அவரின் கருணையை பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் அனுமன் மகிழ்ச்சியடைந்து உங்களை கஷ்டங்களை தீர்த்து வைப்பார் என்பது ஐதீகம். தேங்காய், அனுமனுக்கு தேங்காயை அர்ச்சனை செய்தால் எதிர்மறை சக்திகள் விலகி வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் என சொல்லப்படுகிறது. இந்த தேங்காயை சிவப்பு துணியில் கட்டு வீட்டு வாசலில் கட்டினாலும் தோஷங்கள் நீங்குமாம். வெல்லம், கடலை, அனுமன் கோயிலுக்கு செல்லும் போது வெல்லம், கடலை பிரசாதம் வழங்கினால் அது உங்களுக்கு நன்மையை அளிக்குமாம். இதன் மூலம் அனுமன் மகிழ்ச்சியடைந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாராம். கிராம்பு, ஏலக்காய், ஜோதிட சாஸ்திரப்படி கிராம்பு, ஏலக்காய் பிரசாதமாக கொடுப்பதன் மூலம் சனிதோஷம் குறையுமாம். அது மட்டுமின்றி பச்சை எண்ணெய் விளக்கில் கிராம்புகளை வைத்து விளக்கேற்றி ஆரத்தி காட்டினால் கஷ்டங்கள் விலகுமாம். சனியின் பாதிப்பில் இருந்து விடுபட சில பரிகாரங்களை இங்கே பார்ப்போம். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து உளுந்து, நல்லெண்ணெய், தூய்மையான நீலக்கல், எள்ளு, கொள்ளு, இரும்பு ஆகியவற்றை தானமாக அளிக்கலாம். புராணங்களில் வரும் நலன் சரித்திரத்தை படிப்பதனாலும் கேட்பதனாலும் சனி தோஷம் நீங்கும். நல்லெண்ணெய், நெய், இலுப்பை எண்ணெய் 3ஐயும் கலந்து இரும்பு விளக்கில் திரிகளை போட்டு சனி பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட வேண்டும். சனி பிரதோஷம் வரும் நாள் முழுவதும் விரதம் இருந்து சனியை வழிபடுவதுடன் மௌன விரதமும் மேற்கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு அன்னமிடுங்கள். தினமும் சனி பகவான் துதி பாடல்களை படியுங்கள். ஓம் ஆஞ்சநேயாய நமக. சரி, விநாயகர் எப்படி சனியை சமாளித்தார் என்று இன்னொரு பதிவில் பார்ப்போம். உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.